சிஎஸ்கே இந்த மேட்சையும் ரொம்ப ஈஸியாக தோத்துட்டாங்க. புண்படுத்திட்டே இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி. போன மேட்சை விட இது ரொம்ப மனசு கஷ்டம். எப்படி சொல்கிறேன்னா, ரொம்ப ஜெயிச்சிருவாங்க, அதான் ஜெயிச்சிருவாங்கன்னு நினச்சேன். நல்ல ஒரு இளம் வீரர்கள் கொண்ட அணி. இப்போ ஃபஸ்ட் மேட்ச் செட் ஆகலை, ரெண்டாவது மேட்ச் கண்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு பேட்டிங்லேயும் ஒரு ஃபயர் இருக்க மாதிரிலாம் தெரியல. ஆனாங்க ஒரு டீசெண்டான ஒரு இது. பஞ்சாபுக்கு அது பத்தாது. அவங்க நல்ல ஒரு பேட்டிங் ஆர்டர் வச்சுருக்காங்க. ஸ்ரேயஸ் ஐயருக்கே பத்தாது. என்ன சொல்கிறது, அவங்கக்கிட்ட இருக்க ஒரு டீசெண்டான போலிங் இருக்குது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு டீசெண்டான போலிங்னா இல்லை, ரொம்ப மோசம். மேட் என்ட்ரி எடுத்துகிட்டு ஜாக் பால்ஸை போடுறது, அதே மாதிரி முகேஷ் சௌத்ரி உள்ளே கொண்டாடுறது. காம்போஜி வந்து ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை. போடுற இடத்தோட சூப்பராலாம் போகிறான்னு சொல்ல முடியாது. இந்த ஐபிஎல் வந்து போன ஐபிஎலோட சிஎஸ்கே வந்து ரொம்ப மோசமாக ஆகிடுமோ அப்படின்னு தான் தோணுது. அதை விட வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்க்க முடியாத அளவுக்கு இவங்க மேலே உதவாங்கன்றது தான் தோணுது. தோனி உள்ளே வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஆள் வேணும்.